رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? பாங்கு துவாவை ஓதுவதால் கிடைக்கும் நன்மை என்ன? இதுக்கான ஆன்சர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிந்துரை மறுமையில் கிடைக்கும். 5 வேளை தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமிற்கும் கட்டாய கடமை. தொழுகையை விட மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மனநோயாளிகள், சிறுவர்கள் இவர்களை தவிர எல்லாருக்கும் கட்டாய கடமை தொழுகை. மறுமையில் முதலில் விசாரிக்கப்படுவதும் தொழுகையை பற்றிதான். அது மட்டும் சரியாக அமைந்துவிட்டால் மற்ற அனைத்தும் சீராக அமைந்துவிடும். மறுமையின் வெற்றிக்கு மட்டுமல்ல, இந்த உலகில் நாம் பெறப்போகும் அனைத்து வெற்றிகளுக்கும் நம் தொழுகைதான் காரணமாக இருக்கும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் தொழுகையை விடாதீங்க. அப்படி தொழுது நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாவும் நிறைவேறும். நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த ஒவ்வொரு பாவங்களும் மன்னிக்கப்படும். அதனால் தொழுது அப்படியே எழுந்து விடாமல் உங்கள் கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். அப்படி துவா கேட்கும் போது குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் இருக்கிற துவாக்களை ஓதி துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் எல்லா முசீபத்தும் நீங்கும். உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாமல் சிம்பிளாக ஒரு நிமிடத்தில் ஓதுற மாதிரி ஒரு துவாவை சொல்கிறேன். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை ஓதாமல் எழுந்திருக்க வேண்டாம். அப்படி ஓதிவிட்டால் நிச்சயம் நீங்கள் தான் வெற்றியாளர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என 3 முறை சொல்வார்கள். பிறகு اللهم أنت السلام ومنك السلام تباركت ذا الجلال والإكرام. اللهم أنت السلام ومنك السلام تباركت ذا الجلال والإكرام. இந்த துவாவை ஓதுவார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்விடம் அதிகம் தௌபா செய்ய வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இதை ஓதுவதன் மூலம் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. பாவங்கள் மன்னிக்கப்பட நம் கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக விலகும். அல்லாஹ் விரும்பக்கூடிய துவா தௌபா துவா. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழுக்குரியவன், தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்பக்கூடியவன். அதனால் சிறப்பான வார்த்தைகளை கொண்டு அவனை புகழ வேண்டும். எந்த ஒரு துவாவை சொல்வதற்கு முன்பும் அல்லாஹ்வை புகழ்ந்து தௌபா செய்து நம் தேவைகளை கேட்கும்போது நம் துவாக்கள் உடனே கபூலாகும். இவ்வளவு சிறப்பான விஷயங்களை சிம்பிளாக 1 நிமிடத்தில் தொழுகை முடிந்து இந்த துவாவின் மூலம் நாம் செய்கின்றோம். நிறைய மெனக்கெட தேவையில்லை, அதிக நேரமும் எடுக்காது. ஆனால் இதை வழக்கமாக ஓதி வந்தால் ஏராளமான பலன்கள் கிடைக்கும். சிரமம் பார்க்காமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக ஓதி வந்த இந்த சின்ன துவாவை நாமும் ஓதி பலன் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். நபிகளாரின் இஸ்லாமிய அழைப்பு முயற்சியை கடுமையாக எதிர்த்த நபிமார்களின் குடும்பத்தை சார்ந்த நபர் யார்? இதுதான் இன்றைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.